இயேசுவின் பணிவாழ்வின் போது அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம் அவரால் தங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற உணர்வோடு பயணித்தார்கள். இந்நிகழ்வுகளுக்கிடையே ஒரு நாள் அவரின் தாயும் சகோதர சகோதரிகளும் அவரை காணச் சென்றனர். மகனோடு உடனிருந்து அவரின் பணிவாழ்வில் பங்கு பெறுவதையே அன்னை மரியா விரும்பினார். தன்னை தேடி வந்த உறவுகளை கொச்சைப்படுத்தாது இறைவனின் திருவுள்ளப்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்றுரைத்து அவர்களை பெருமைப்படுத்துகின்றார். இன்று உறவுகள் பணத்தின் மேல் கட்டப்படுகின்றன. பாசத்தை விட பணம் உறவில் முதன்மை பெறுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு உயர்ந்த ஒரு இலட்சிய உறவை முன்வைக்கின்றார். இரத்த உறவை தாண்டிய ஒரு புதிய உறவை சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்பதன் மூலம் இறையாட்சி பணியில் மரியா ஒரு இலட்சிய தாய் என்பதை அறிவிக்கின்றார். ஆக அன்னை மரியாவுக்கு இரட்டை மரியாதை வழங்கப்படுகிறது. அவர் விண்ணக அரசியாக உயர்த்தப்பட்டார். அவரே இயேசுவின் முதல் சீடராகவும் முதன்மை சீடராகவும் விளங்குகின்றார். நாம் இறைவனின் திட்டத்தினை உய்த்துணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்த நமது பெற்றோரை நாம் எவ்வாறு அன்பு செய்கின்றோம்? அவர்களின் இறுதி காலத்தில் அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்து கொடுக்கின்றோமா என்று இன்றைய வழிபாட்டில் தியானிப்போம்.